தமிழ்த்தாய் விரும்பிய அன்பு பிள்ளை, அழகு பிள்ளை, பண்பான பிள்ளை, பாசப்பிள்ளை, பார்போற்றும் பிள்ளை, பாரத தலைவர்களால் பாராட்டப் பெற்ற பிள்ளை லட்சிய நடிகர் திரு எஸ். ராஜேந்திரன் அவர்களாகும். முத்தமிழை முத்துப்போல் பற்கள் கொண்ட முல்லைப்போல் சிரிப்பு கொண்ட தன் செவ்வாயால் செந்தமிழை சுத்தமாக, சத்தமாக, கம்பீரமாக கணீர் என்று உச்சரித்த நடிகர், இனிய தமிழன், இன்பத் தமிழன், லட்சிய நடிகர் திரு எஸ். ராஜேந்திரன் அவர்கள். நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்காடா? உனக்கே நியாயமா இருக்கா? இந்த அக்கிரமம் அடுக்குமாடா? தமிழர் திருநாள், பரணியெல்லாம் மகிழும் பொங்கல் திருநாள். இன்னைக்கு எல்லா மனிதர்களும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதா அக்கிரமம்? ஏன் எந்திரிச்சீங்க? உட்காருங்க, எல்லாம் சும்மா உட்காருங்க. கிடந்தவங்களை இப்படி நடுவீட்டுல வச்சு கோட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இது அடுக்குமாடா? இது அடுக்குமான்னு கேட்கிறேன். சந்து பொந்துல சாக்கடை ஓரத்துல துவண்டு கிடந்தவங்க எல்லாம் இன்னைக்கு துள்ளி எழுந்துட்டாங்கப்பா. உயர்ந்த ஜாதியின் உரிமை பேசுறவங்களை பார்த்து உருவத்தை உயர்த்தி எங்களை அடக்கியால நீங்க யாருன்னு கேட்க தொடங்கிட்டாங்கப்பா, கேட்க தொடங்கிட்டாங்க. தங்கம், நியாயமா தாண்டா உன்ன கேட்கிறேன். தீண்டத்தகாதவன்களை, கீழ்ஜாதிக்காரன்களை நமக்கு சமமா உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறியே, இது ஆண்டவனுக்கே பொறுக்காதா? ஆண்டவனுக்கே பொறுக்காது. அக்கிரமத்துக்கு துணையா ஆண்டவனை ஏப்பா எடுக்கிறீங்க? எல்லா உயிருக்கும் தந்தைன்னு கடவுளை சொல்றாங்களே, அவருடைய படைப்புல கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற பேதம் எப்படிப்பா இருக்க முடியும்? இதோ பாருங்க, இவரை கீழ் ஜாதிங்கிற காரணத்தினால இவருக்கு ஒரு கண்ணு தானா இருக்குது, இல்ல அவருக்கு 3 கண்ணு இருக்குதா? அந்த மேல் ஜாதிக்காரருக்கு 4 கை இருக்குதா? இந்த தீண்டத்தகாதவனுக்கு 1 கை இருக்குதா? என்னப்பா வித்தியாசம்? வேணும்னா ரத்தத்தை வேணாலும் பரீட்சை பண்ணி பாருங்க.